Hi my dear students. இந்த கிளாஸ் நான் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ப்ராப்ளம், ஒரு நியூமரிக்கல், ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கவனிங்க. Two cells of different EMF are joined in parallel. Find the resultant EMF. சரியா? Two cells of different EMF. So we put E1 E2. Same EMF இல்லை different அப்படினால் E1 E2. So the internal resistance E1 ஓட internal resistance R1, E2 ஓட internal resistance R2, which are connected in parallel, which is given in the question itself. So parallel connect பண்ணிருக்கோம். Find the resultant EMF. That means resultant EMF na என்னது? The EMF between A and B. This is the requirement. So நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படினா the resultant EMF is nothing but EMF between A and B. Okay, how we can calculate resultant EMF? If the two cells having equivalent EMF, then what? E1 is equal to E2. E1 E2 சமமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும்? நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் E1 2 volt, E2 is also 2 volt. ஸோ E1ஆல் ஏற்படக்கூடிய கரண்ட் இங்கே வரும், அதை இந்த கரண்ட் போய் பேலன்ஸ் பண்ணிடும். So there is no net current flows through the circuit. சரியா? எந்த ஒரு நெட் கரண்ட்டும் சர்க்யூட்டில் பாஸ் ஆகாது. அப்போ நம்மளால் ரிசல்டன்ட் EMF கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கன்சிடர் எனி ஒன் ஆஃப் தி EMF இஸ் கிரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் E2 இஸ் கிரேட்டர் தென் E1. E2 இஸ் கிரேட்டர் தென் E1 அப்படின்னா தேர் இஸ் த ரிசல்டன்ட் EMF. வாட் இஸ் த ரிசல்டன்ட் EMF? E2 minus E1 is the resultant EMF இல்லையா இந்த இடத்துல. ஸோ E2 minus E1, E2 is greater. ஃபார் எக்ஸாம்பிள் 4 volt இது 2 voltனா 4 minus 2 equal 2 volt. அப்போ 2 volt இதுதான் கிரேட்டராக இருக்குது. அப்போ இங்கே 2 volt கிரேட்டராக இருக்கனால கரண்ட் இங்கே தான் பாஸ் ஆகும். எங்கே பாஸ் ஆகும்? த்ரூ கிளாக் வைஸ். அப்போ இந்த இடத்துல நான் கரண்ட்டோட டைரக்ஷனை I அப்படின்னு போட்டு இங்கே போட்டுக்கிறேன். பிகாஸ் E2 is greater than E1. ஸோ கரண்ட் இப்போ கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதாக எடுத்துக்கொள்வோம். சரியா? ஸோ what will be the current? I க்கு எப்படி சார் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது? I is equal to V by R. Here V is the EMF. So resultant EMF in the closed circuit. In the EMF என்ன? Who is the greater? E2. அப்போ E2 minus E1. That is the net EMF divided by E by R. What is the resistance? The total resistance is equal to sum of the two internal resistance. இந்த ரெண்டு resistance sum பண்ணுறோம். அப்போ I is equal to E2 minus E1 by R1 plus R2, right? So our aim is to calculate the equivalent EMF between A and B. EMF அப்படின்னா இதில் எதுவும் கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும். இந்த சர்க்யூட்டில் வந்து I equal to 0 அப்படின்னா தான் அதை வந்து EMFனு சொல்லுவோம். சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு போட்டாச்சு. அப்போ சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது EMF நம்ம சொல்ல முடியாது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 points A and B? இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணும். தட் இஸ் த எய்ம் ஆஃப் த கொஷின். அந்த VA மைனஸ் VB தான் இங்கே EABயாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. EABன்னும் பொழுது நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட். இப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அதை நம்ம VA மைனஸ் VBன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? த பொட்டன்ஷியல் அட் A இஸ் கிரேட்டர், த பொட்டன்ஷியல் அட் B இஸ் வெரி வெரி லோ. ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஒய்? ஏன் சார் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அதிகம், இங்கே போகும்போது இங்கே பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிருது? என்ன ரீசன்? இப்போ இங்கே 0 பொட்டன்ஷியல், இங்கே ஹை பொட்டன்ஷியல். ஒய்? பிகாஸ் இது ஒவ்வொரு காம்பனண்ட்டாக தாண்டி போகும்பொழுது இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு செல் இருக்குது, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இதை கிராஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் பொட்டன்ஷியலை இழக்கும். டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தெர் இஸ் அ லாஸ் இன் பொட்டன்ஷியல் ஹியர். அதுக்கப்புறம் இங்கே சில பொட்டன்ஷியல் கொஞ்சம் குறைக்கும். ஸோ அப்புறம் இங்கே வரும்போது 0 பொட்டன்ஷியல். தட் மேக்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் A and B. ஸோ அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பொட்டன்ஷியல்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் அப்படின்னா VAன்னு எழுதிக்கலாம், விச் இஸ் த ஹையர் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இங்கேருந்து போகுது. ஸோ இந்த பாயிண்டில் எப்படி இருக்கும் பொட்டன்ஷியல்? ஹை பொட்டன்ஷியலாக இருக்கும், தட் இஸ் VA. சரியா? இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் லோவாக இருக்கும். எவ்வளோ இருக்கும்? இந்த VA யாரை கடந்து வருது? VA கிராசிங் E1. ஸோ அப்போ VA மைனஸ் E1. ஸோ ஹியர் த பொட்டன்ஷியல் இஸ் VA minus E1. Okay, correct. Then next, இது எங்கே போகுது? Through the resistance, internal resistance R1. Internal resistance R1 இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இங்கே எவ்வளோ வோல்டேஜ்னு கண்டுபிடி? V equal to IR. ஸோ இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1. அப்போ I into R1.
ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹை பொட்டென்ஷியல், திஸ் இஸ் லோ பொட்டென்ஷியல். ஏன் சார் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத விட இங்கே பொட்டென்ஷியல் குறையும். பிகாஸ் இந்த இடத்துல க்ரியேட் ஆகக்கூடிய பொட்டென்ஷியலோட மைனஸ் ஆகும். தட் மீன்ஸ் VA மைனஸ் E1 அப்படின்றது பொட்டென்ஷியல் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னா VA மைனஸ் I1 மைனஸ் I இன்ட்டு R1. சரியா? VA minus E1 minus IR1, that is the potential here. This is the potential at VB also. So அப்போ VB யில் இருக்க potential என்ன அப்படின்னா VB, the potential at VB is equal to VA minus E1 minus IR1. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக. ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் VA, இங்கே VA minus E1, இங்கே VA minus E1 minus I into R1, அதே பொட்டன்ஷியல் தான் VBயில் இருக்கும். ஸோ VB equal to this value எழுதிக்கிறோம். பட் we want to calculate what? VA minus VB. சரியா? அப்போ VA minus VB calculate பண்ணால் இந்த VB இங்கே வந்துடுது, அப்போ மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் E1 minus IR1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் அதர் சைடு வந்துச்சுன்னா E1 plus IR1. ஓகே, குட். The next VA minus VB is equal to E1, okay, no problem, plus I யோட வேல்யூ இங்கே என்ன? E2 minus E1 by R1 plus R2. E2 minus E1 divided by R1 plus R2. This is the value of I, okay, into R1. இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும். பாருங்கள், ஈஸி தான். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த R1 ப்ளஸ் R2 நம்ம காமன், அதாவது எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறோம்? கிராஸ் மல்டிபிள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா VA மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு இந்த E1 கூட இது மல்டிபிள் ஆச்சுன்னா என்ன வரும்? E1 R1 ப்ளஸ் E2 R2. கரெக்ட்? எஸ். E1 R1 ப்ளஸ் E2 R2 ப்ளஸ் இது மல்டிபிள் ஆகிடுச்சு E2 மைனஸ் E1 இன்ட்டு R1. ஸோ இப்போ இது உள்ள மல்டிபிளான என்ன ஆகும்? E2 R1 மைனஸ் E1 R1. E2 R1 minus E1 R1 divided by whole divided by R1 plus R2. இதில் ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். இங்கே E1 plus R1, இங்கே E1 minus R1. ஸோ கேன்சல் பண்ணோம். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? VA minus VB equal to E2 R2 plus E2 R1 divided by R1 plus R2. So this is the expression for potential difference between the 2 points AB. இந்த Aக்கும் Bக்கும் நடுவுல உள்ள potential difference எவ்வளோ அப்படின்னா VA minus VB, which is equal to E2 R2 plus, is it correct? E2 R2 பாருங்க, something mistake இருக்க மாதிரி தெரியுது. E1 R1 plus E1 R2 cross multiply பண்ணும்போது E1 R1 plus E1 R2. so this is E1, okay, E1 அப்போ இங்கே E1. so our answer is VA minus VB equal to E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2. that is the final expression. If we know the 2 EMF, value of 2 EMF, value of 2 internal resistance, we get the equivalent EMF or equivalent potential difference between the points A and B. okay, பாருங்க என்ன செஞ்சிருக்கோன்றதை பாருங்க. if no current flows through the circuit, then we can't calculate. so EAB calculate பண்ண முடியாது. so if we consider E2 is greater than E1, then E2 minus E1 is the net EMF flowing through the circuit. Because of E2 minus E1, the current flows from E2. the direction of current is clockwise. so next I calculate பண்ணுறோம். then next இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பார்த்துங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை B கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் VA minus VB ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளைங் பண்ணி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி VA minus VB நம்ம கால்குலேட் பண்ணுறோம். that is the equivalent EMF between two cells of different EMF are joined in parallel. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்டெப் போட்டுட்டுன்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக நம்ம டிரைவ் பண்ணி ஆன்சரை கொண்டு வரலாம். இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். இந்த மாடலில் கொஷின்ஸ் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கூட நான் இப்போ உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். this is the model example sum. பாருங்கள், 2 cells of EMF 1.5 volt E1 and 2 volt E2 2 volt having internal resistances R1 0.2 ohm and 0.3 ohm R2
respectively are connected in parallel as shown in the figure. Calculate the EMF and internal resistance of the equivalent cell. Calculate the EMF. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் EMF between the points A and B. EMF between the points A and B. அதே தான் இங்கேயும் EAB அல்லது VA minus VB. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? EMF EAB is equal to, if any one of the EMF is greater, so 2 is greater than 1.5, right? Okay, no problem. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலா நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். பிகாஸ் E2 is greater than E1. எந்த E1 is greater than E2நாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ யாராவது ஒரு EMF கிரேட்டராக இருக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா? E1 R2 plus E2 R1 இல்லையா? பாருங்கள், E1 R2 plus E2 R1. E1 என்னது? 1.5 E1 into R2 0.3 plus E2 into R1 0.2 divided by R1 plus R2. R1 plus R2 how much? 0.2 plus 0.3. So 1.5 into 0.3. Okay. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 0.45 plus 0.40 divided by 0.2 0.3. How much? 0.5. So இதை டிவைட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி 0.85 by 0.5. That will be equal to 1.7 volt. That is the EMF. The equivalent EMF between A and B when the two cells of different EMF are connected in parallel. அதுக்கான ஆன்சர் இதுதான். பாருங்கள், இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். E is equal to 1.7 volt. எப்படி இந்த ஆன்சர் ஈஸியாக நம்மளால் டெரைவ் பண்ண முடிஞ்சுது? பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம தெரிஞ்சதுனால பண்ணோம். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுன்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சதுனால யூ கேன் ஈஸிலி கால்குலேட் திஸ் வேல்யூ. ஆனால் கொஷினில் பாருங்கள், இஎம்எஃப் மட்டும் கேட்கல, இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் செல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? அது இன்னும் ஈஸி. These two resistances are connected in parallel. So 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2. So 1 by R is equal to 1 by R1 value 0.2 plus 1 by 0.3. How much? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன செய்யலாம்? 1 by R is equal to, இதை நம்ம 0.3 plus 0.2 divided by 0.2 into 0.3 போட்டுக்கலாம். போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by R கிடைக்கும். அந்த 1 by Rக்கு நீங்கள் ரெசிப்ரோக்கல் போடணும். அப்படி ரெசிப்ரோக்கல் போட்டு ஃபைனல் ஆன்சர் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0.120. ஓகே, 0.2 into 0.3 divided by 0.2. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். R2 plus R1 divided by R1 not 2. அதுதான் நான் செஞ்சுருக்கேன். R2 plus R1 divided by R1 not 2 கால்குலேட் பண்ணுறோம். திஸ் இஸ் 1 by R. சரி, அப்போ 1 by R கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் R equal to 0.12 ohm. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதை நான் ஒரு மாடல் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டால் 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா யூ கேன் ஈஸிலி டிரைவ். பட் ஒன்று தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் டெஃபினட்டாக இது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணால் கூட எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.